இப்போது நம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கின்றார். ராஜா, இப்போ ஒரு விசித்திரமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தஞ்சாவூர்ல வழக்கு பதிவு செஞ்சாங்க. பட் அங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்தது. இப்ப செங்கிப்பட்டியில விசாரணையை முடிச்சிடலான்னு காவல்துறையினர் வேற ஒரு பிளான் போடுறாங்க. அங்க நான் ஒத்துழைக்க மாட்டேன், நான் இறங்க மாட்டேன், என்னை எங்க நீங்க வழக்கு போட்டீங்களோ அங்க கூட்டிட்டு போங்கன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. இப்ப இந்த இரண்டு தரப்புக்குமான இம்பாஸை எப்படி பிரேக் பண்ண திட்டமிட்டு இருக்கிறாங்க? இப்போ காவல்துறையினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? பதட்டமும் எல்லா இடங்களிலும் அதிகரித்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. திரு ராஜா, வாட் இஸ் த பிளான் ஆஃப் ஆக்ஷன்? இப்போ எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அதாவது நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்பது தஞ்சையினுடைய ரயிலடி, அதாவது ரயில் நிலையத்திற்கு அருகே தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதற்கான காவல்துறையினுடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்பது கீழவாசல், தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூரில் உள்ள கீழவாசல் காவல் நிலையத்தை தான் கொண்டு வர வேண்டும். ஆனால் அங்குதான் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அங்க இட நெருக்கடி அதிகமா இருக்கிறதுனால ஒரு பொதுமக்கள் கூடக்கூடிய அதிகமான ஒரு சின்ன இடம் அப்படிங்கிறதுனால தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துக்கு மாத்தினாங்க. இது பெரிய கோயிலுக்கும் அந்த மணிமண்டபத்துக்கு நடுவில் இருக்கிறது நல்ல ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு உள்ளதுனால நல்ல இடம் ஸ்பேசியஸ் அதிகமா இருந்ததுனால அந்த இடத்துல எந்தவித இது இருக்காதுங்கிறதுக்காக மாத்தி வச்சிருந்தாங்க. ஆனா நேரமாக தஞ்சையில பதட்டம் அதிகரிச்சது. அதாவது அங்கங்கே உருவ பொம்மை எரிப்பது, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு கூடியதனால் நிலைமை வேற மாதிரி மாறிவிடும், எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது தஞ்சாவூரிலிருந்து 23 கிலோமீட்டர் முன்பு உள்ள செங்கிப்பட்டி காவல் நிலையம், தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்டதான் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு விசாரணை இடத்தை அவர்கள் தற்பொழுது மாற்றிவிட்டனர். ஆனால் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், நீங்க வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டது வேற ஒரு காவல் நிலையம், ஆனா இப்ப செங்கிப்பட்டியில நீங்க விசாரிக்கிறீங்க, இதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப வாகனத்தில் இறங்க மறுத்து வருகிறார். முன்னாள் அமைச்சர்கள் திரு கே நேரு, ஏவாவேலு உள்ளிட்ட திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தற்பொழுது அந்த இடத்தை முற்றுகையிட தொடங்கியுள்ளனர். அதாவது காவல்துறை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த ஒரு ஏற்பாட்டை செய்துள்ளனர். என்றால் 23 கிலோமீட்டர், அதாவது திருச்சியிலிருந்து 33 கிலோமீட்டர் செங்கிப்பட்டி இருக்கு, தஞ்சாவூர்ல இருந்து 23 கிலோமீட்டர் நடுவுல. அப்ப இங்க கூட்டம் குறைவா இருக்கும், இங்க அதிகமான தொண்டர்கள் வரமாட்டாங்க, எது நிலைமை கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் காவல்துறையினர் முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஆனா தற்பொழுது உதயநிதி இப்ப ஒத்துழைக்க மறுக்கிறார். நீங்க எஃப்ஐஆர் போட்டது ஒரு இடம், அப்ப அங்க விசாரிக்க இல்லாம நீங்க 23 கிலோமீட்டர் முடிய உள்ள ஒரு ஸ்டேஷன்ல நான் ஆஜராகி விசாரிக்கிறது நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர்கள், திரு உதயநிதியினுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தற்பொழுது காவல்துறையினோட இப்ப அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனா தஞ்சை சரக டிஐஜி இப்ப செங்கிப்பட்டி செல்லாமல் தற்போது தெற்கு காவல் நிலையத்திலே தஞ்சாவூரில் உள்ள இப்ப இவங்க ஆஸ் பிளான் எப்படி இவர்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க விசாரிக்கணும்ட்டு அந்த இடத்திலேயே இப்ப தஞ்சை சரக டிஐஜி அங்கேயே இப்ப இருக்கிற இதுக்கு போகாம, அதாவது தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தே இருக்கிறாரு, செங்கிப்பட்டிக்கு அவர் போகல. இந்த நிலையில தான் இப்ப ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவுகிறது. டிஆர்பி ராஜா கூட, முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் இப்ப தஞ்சை போராட்டத்தில் இருந்தாரு. ஆனா உடனடியாக அவர் செங்கிப்பட்டி விரைந்திருக்கிறார். 23 கிலோமீட்டர் ஒரு ஹைவே அப்படிங்கறதுனால திருப்பி அங்கிருந்து தஞ்சாவூர்ல உள்ளவங்கன்னா திருப்பி செங்கிப்பட்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆகையால் காவல்துறையினர் நேரமாக அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். எந்த விதத்திலும் எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால் மொத்தத்தில் இப்பொழுது இந்த பகுதி தஞ்சை மாவட்ட தஞ்சாவூர் மட்டுமல்லாமல் இப்ப செங்கிப்பட்டியும் நேரமாக பதட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ராஜா, காவல்துறையுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ என்னவா இருக்க போகிறது? இப்போ மீண்டும் அவரை சரி ஓகே அவர் கேட்கிறபடி தஞ்சாவூருக்கே கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல யோசிப்பாங்களா, இல்ல வேற என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடும்? திமுகவினரோட பேச்சுவார்த்தையில நடத்துவதற்கான முயற்சியில இறங்கி இருக்கிறாங்களா? இப்போ ஒரு காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்து வேற இடத்துல விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நடைமுறையா? காவல்துறையுடைய யூசுவலான ப்ரொசீஜர்ல இந்த மாதிரி நடக்கிறது உண்டா? இதுக்கான முன்னுதாரணங்கள் இருக்கா ராஜா? இருக்கு, நிறைய இடங்கள்ல அதே காவல் ஒரு விதமான அந்த சிச்சுவேஷன் ஒரு பதட்டமா இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க முன்னாடியே ஒரு இடத்துல விசாரணை இடங்கள்ல மாத்தி அமைக்கிறதுனா காவல்துறையில ஏற்கனவே பல வழக்குகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நிலைமையை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கறதுனால அவர்கிட்ட விளக்குவாங்க. இங்க நீங்க தஞ்சாவூர் போனா அங்க அதிக அளவிலான தொண்டர்கள் இருக்கிறாங்க, அப்ப அங்க சூழல் இன்னும் மோசமடையும், அது தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். ஆகையால் விசாரணைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. அங்க உள்ள காவல்துறை, அதாவது திருச்சி, அதாவது
தஞ்சாவூர் கீழவாசல் அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட யாரு வழக்கு பதிவு செய்தார்களோ அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த ஐஓ தான் இருப்பாங்க, அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் இங்க விசாரிப்பாங்க. இடம் மட்டும் தான் மாறுது அப்படிங்கிற அந்த நிலைமையை கண்டிப்பா காவல்துறையினர் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்கிறத நமக்கு தகவல் கிடைக்குது. அவரும் வந்து இந்த தொடர்ந்து அவருடைய வழக்கறிஞர்கள் அதே போல இந்த முன்னாள் அமைச்சர்கள் தான் இப்ப வந்து உடனடி அவர்கிட்ட வந்து காவல்துறையினர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அங்க தஞ்சாவூர் கொண்டு போங்கன்ட்டு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை தரப்புல அதே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான் வராரு, அதே காவல்துறை யாரெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சாங்களோ அந்த காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் தான் இங்க வந்து விசாரிக்கிறாங்க. இந்த பில்டிங் மட்டும் தான் அவங்க, மித்தபடி எல்லாருமே அந்த அதிகாரிகள் தான் இருக்காங்க, செங்கிப்பட்டி காவல்துறைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற அந்த இப்ப வந்து திரு உதயநிதியிட்ட விலக்கிட்டு இருக்கிறதா நமக்கு தகவல்கள் கிடைக்குது. பட் ராஜா, திமுக வழக்கறிஞர் தரப்புல ஒரு கேள்வி முன்வைக்கப்படும்ல, இப்ப நீங்க தஞ்சாவூர்ல இருந்து 23 கிலோமீட்டர் செங்கிப்பட்டியில விசாரிக்க முடியும்னா இந்த விசாரணையை அதே ஐஓ சென்னையிலேயே பண்ணிருக்கலாமே, இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எனிவே நீங்க அதே காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போல, அது நீலாங்கரையா இருந்தா என்ன செங்கிப்பட்டியா இருந்தா என்னன்ற ஒரு கேள்வி முன்வைக்க மாட்டாங்களா? நீங்க இது இந்த கேள்விதான் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு இருக்கு. அப்ப இந்த விசாரணை என்பது நீங்க வந்து சென்னையிலே நடத்திருக்கலாமே, எதுக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் தாண்டி காலையில 10:30 மணிக்கு வந்து இவர வண்டியில வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. இதுவரையிலும் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களை தாண்டி போயிருக்குது. அப்படிங்கிற இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப வந்து திமுக தரப்பை எடுத்து வைக்கிறாங்க. இந்த விசாரணை நீங்க சென்னையிலே நடத்திட்டு போயிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்களோட என்னன்னா, நாங்க விசாரணைக்காக நான் இங்க கூட்டிட்டு வந்தோம், ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க அதிக அளவிலான தொண்டர்களோட கூட்டம் அதிகமா இருக்கு, நிலைமை கைமீறி போகுது, அங்கங்க ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, உருவமை எரிக்கிறாங்க, ஒரு மாதிரியே காவல்துறைக்கும் திமுக தொண்டர்களுக்கும் ஒரு விதமான தள்ளுமுள்ளு ஏற்படுது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆகையால் இந்த மாற்றம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தங்களுடைய தரப்பை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க திமுகவுடைய கேள்வி என்பது இதே வழக்கை இங்க விசாரிக்கும் போது அப்ப வந்து சென்னையிலே விசாரிச்சிருக்கலாமே, ஏன் விசாரிக்கல அப்படின்னு தான் இப்ப திமுக தரப்பு வந்து காவல்துறையிட்ட வந்து இப்ப வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.